ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற கூடலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. குமுளி மலைகள்ல இருந்து கீழே வந்தோடனே அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டவுனு. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து குமுளியிலிருந்து லோவர் கேம்ப் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கூடலூர் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் கூடலூர்லேருந்து தேனி வரைக்கும் போகிற ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் கூடலூர்லேருந்து தேனி வரைக்கும் போகிற ட்ராவல் vlogக்குள்ளே போகலாம். மக்களை குமுளியிலிருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு தாங்க போகும். நம்ம அதாவது கேபின் வியூ எடுக்கிற மாதிரி பஸ் வருமானு பார்த்துட்டு இருக்கோம். நாகர்கோவில் பஸ்ஸில் இல்லைப்பா உடம்பு சரியில்லை, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்ட்டு கண்டக்டரு, அதனால ஏறல. இங்கே கேட்டு பார்க்கலாம். மழை வேற பெய்யுது, அதனால நமக்கு விண்டோல இருந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாம், இந்த பஸ்ஸில் கேட்டு பார்ப்போம். இது திண்டுக்கல் போகிற பஸ்ஸு. மக்களே, இந்த வீடியோவோட பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இந்த கண்டக்டர் அண்ணாவும் வேண்டாம்னு சொல்லிட்டாருங்க. இவங்க கிட்ட வந்து கேட்டு நம்ம ஃப்ரண்ட்ல உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எப்பப்பா, இதனாலதான் வந்து நம்மளால நிறைய கேபின் ரைடு எடுக்க முடியறது இல்லைங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே, திருவனந்தபுரம் வரைக்கும் பஸ் இருக்குங்க குமுளி வழியா. வாரே வா, சான்ஸே இல்லை. கூடலூர்ல இருந்து கேரளாக்குள் இருக்கிற நிறைய பிளேசஸ்க்கு போக முடியும் போல இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் வந்துட்டு போகுது. மக்களே, இன்னொரு தேனி பஸ் வந்திருக்குங்க. இங்க ஒரு டைம் கீப்பர் அண்ணா சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்றேன்னு. பார்க்கலாம் இதுல அலோவ் பண்றாங்களான்னு கண்டக்டர் ஃப்ரண்ட்ல உட்கார வைக்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடலூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ நீலகிரியில் ஒரு கூடலூர் இருக்கிற மாதிரியே தேனி டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கூடலூருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா ரெண்டு கூடலூருமே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல தான் இருக்கு. செம்ம சூப்பரா மலையோட மலையா நம்ம டிராவல் பண்றோம். காலையில தேனியிலிருந்து குமுளி போகும்போது இதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இப்பவும் அதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலையிலயும் நமக்கு கேபின் ரைட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் ஆனா நமக்கு ஃபுல்லா இதே மாதிரி சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம திரும்பி கூடலூர்ல இருந்து தேனி போகும்போதும் இதே பொழப்பாதான் இருக்கு. என்ன செய்யறது, வேற வழி இல்ல. பட் ஆனா நம்ம மான்சூன்ல டிராவல் பண்றதே வந்து இந்த மான்சூன் வைப்ஸ ரசிக்கிறதுக்காக தான். ஸோ மக்களே என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மலையோட மலைய நம்ம கூடலூர்ல இருந்து தேனி நோக்கிய பயணத்தை தொடரலாம். ஸோ கூடலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் கம்பம், அதுக்கப்புறம் சின்னமனூர், அதுக்கப்புறம் வீரபாண்டி இதெல்லாம் தாண்டி தாங்க தேனி ரீச் ஆகும். ஸோ அங்கங்க வந்து ஹைவேஸ் இருக்கும். ஊருக்குள்ள போறதுக்கு மட்டும் சர்வீஸ் ரூட் எடுத்து போவாங்க. ஸோ கம்பம் பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா கிரேப்ஸ் கார்டன் சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம திராட்சை பயிரிடுவாங்க. அதனால நிறைய இந்த மாதிரி திராட்சை கார்டன்ஸ் இருக்கும். பன்னீர் திராட்சை, அதுவும் அந்த ஒரு மாதிரி பிளாக் அண்ட் வயலட் கலர்ல இருக்கும்ல, அந்த திராட்சை தான் வந்து பண்ணம் செய்வாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இங்க கிராமத்து அழகெல்லாம் ரசிச்சுட்டு பயணம் செய்யறதுக்கு. நமக்கு கூடலூர்ல இருந்து தேனி போறதுக்கு 37 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். கூடலூர் தான் பாத்தீங்கன்னா நம்ம குமுளி போற வழியில இருக்கிற கடைசி டவுனுங்க. கம்பத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கூடலூர் தான். கூடலூருக்கு அப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மலையடிவாரத்துல இருக்கிற கடைசி டவுன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இங்க கூடலூரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்லிப் வால்பாறை போற வழியில பாத்தீங்கன்னா ஆழியாறு, அதுக்கப்புறம் ஆனமலை, இந்த மாதிரி டவுன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா மலையில இருக்கிற மக்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி. இதுக்கப்புறம் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருமா, அதனால அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வந்து கடைசியா இருக்கிற டவுன்ல வாங்கிட்டு கிளம்புவாங்க. சோ அந்த மாதிரி அதே மாதிரி சூப்பரா இயற்கை சூழல்ல மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற டவுன்ஸா இருக்கும். நிறைய நீரோடைகள் எல்லாம் சுத்தி சுத்தி இருக்கும். சோ எப்பவுமே வந்து மலை அடிவாரத்துல இருக்கிற கடைசி டவுனுக்குன்னு ஒரு தனி வைப் இருக்குங்க. என்ன சொல்றீங்க? சோ நம்ம மக்களே வாங்க கூடலூர்ல இருந்து தேனி நோக்கிய ஈரமான பயணத்தை தொடரலாம் நாம.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடலூருக்கு அடுத்து கம்பம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் மழை நிக்கல, மழை சாரல் பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. தென்மேற்கு பருவமழை சீசன்ல இது அடாது மழை விடாது பெய்யுங்கிற மாதிரி நாள் ஃபுல்லா பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம டே ஃபுல்லா சுத்தி இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம சூரிய வெளிச்சத்தை பார்க்கலீங்க. ஃபுல்லா மேகமூட்டமா சாரல் மலையோட தான் இன்னைக்கு டே ஃபுல்லா கிளம்பினோம். இன்னைக்கு காலங்காத்தால நம்ம ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு தேனியில இருந்து கிளம்பினோமா, தேனியில இருந்து குமிளிக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு 5:30 மணிக்கே கிளம்பினோம். தேனியில இருந்து கிளம்பினோமா, அங்கிருந்து நம்ம குமிளி போயிட்டு தேக்கடி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தேக்கடியில இருந்து லோவர் கேம்ப் லோவர் கேம்ப்ல இருந்து கூடலூர் இப்ப கூடலூர்ல இருந்து தேனி பயணிச்சுட்டு இருக்கோம். என்டையர் ஸ்ட்ரெச்சுமே மழை தாங்க. அதுவும் லாஸ்ட் 2-3 வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நம்ம தேக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதும் மழையா இருந்துச்சு, நல்ல மழையா இருந்துச்சு. அதுவும் இப்ப இருக்கிற மாதிரி சாரல் மழை கூட இல்ல, நல்ல ஹெவி ரெயின். அதுக்கப்புறம் நம்ம கீழே லோவர் கேம்ப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா அப்பவும் ஹெவி ரெயின். இடையில இருந்த கொஞ்சம் கேப்ல நம்ம பென்னி குயிக் அவர்களோட நினைவு மண்டபம், அதுக்கப்புறம் அங்க இருந்த ஆறு, நம்ம முல்லை பெரியார் டேம்ல இருந்து கீழே தண்ணி கொண்டு வந்தோடனே ஓடுற ஆறு, அது எல்லாமே பார்த்தோம். அதெல்லாம் சூப்பரா பார்த்து ரசிச்சுட்டு நாம் இப்போ கூடலூர்ல இருந்து தேனி நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோங்க. இன்னும் மழை விட்டபாடில்ல, பட் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்டா தாங்க இருக்கு. இதுக்காக தானே நம்ம மான்சூன் டிராவலே பண்றது. சோ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் இதே மாதிரி ஈரமாவே தாங்க இருக்கும். அதனாலயே இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குங்க. ஃபுல்லா மலைத்தூரல் போட்டுனே அங்கங்க பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி இருக்கிற வயல்வெளிகள், தோப்புகள் எல்லாமே சும்மா கிரீனிஷா இருக்கும். அதுக்கப்புறம் தூரத்துல தெரியிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேகங்கள் சூழ்ந்துட்டு அது ஒரு மாதிரி அழகா இருக்கும். சோ என்டையர்லி பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வைப் தான். தென்னை மரங்கள்லாம் அப்படியே ஈரமா பச்சை பசேல்னு ஆயிடும். நம்ம சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா அப்படியே தொங்கி போய் கிடைக்கும். ஐயோ எப்படா மழை வருவேன், தாயம் எடுக்குதுடா அப்படின்னு பேசுற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷா அப்படியே காத்துல ஆடிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் ஒரு வகையான என்ஜாய்மெண்ட் தாங்க. சோ இன்னும் மக்களே, நமக்கு 32 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம தேனி ரீச் ஆயிரதுக்கு. இன்னும் நாம எந்தெந்த ஊர்கள் எல்லாம் கிராஸ் பண்ணோம்னா உத்தமபாளையம் கிராஸ் பண்ணோம். இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். கம்பத்துக்கு அடுத்து உத்தமபாளையம் தான். பாளையம்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க இந்த பகுதி மக்கள். சோ பாளையத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்னமனூர்ல இருந்துதான் நமக்கு இரவங்கலர் மேகமலை எல்லாம் போறதுக்கான கடைசி டவுன் நம்ம சின்னமனூருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபாண்டி அப்படிங்கிற ஊர் வரும். அங்கேயும் ஒரு சூப்பரான ஒரு ஆறு கிராஸ் ஆகும். சோ அங்கங்க நிறைய ஆறுகள், உத்தமபாளையத்துக்கு பக்கத்துலயும் ஒரு ஆறு கிராஸ் ஆகும். சோ எல்லா நகரங்களுமே பாத்தீங்கன்னா தேனிலையும் ஒரு ஆறு கிராஸ் ஆகும், பெரிய குளத்திலயும் ஒரு ஆறு கிராஸ். தேனி மாவட்டத்துல இருக்கிற எல்லா நகரங்களுமே ஒரு ஆற்று படுகையில தாங்க அமைஞ்சிருக்கு. செம்ம சூப்பரான ஊருங்க. மக்களே, நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கிற கூடலூர்ல இருந்து கிளம்பி கம்பமும் தாண்டி இப்போ உத்தமபாளையம் பஸ் ஸ்டாண்ட்
கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த ஊர்களோட பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்களோட பேர் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் வந்து இம்பாக்ட் பண்ணிருக்காரு பாருங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல. சூப்பர் விஷயம் இல்ல. சொன்னல, நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊர்கள்லயும் சுத்தி சுத்தி வந்து ஏதாவது வாய்க்காலோ ஆறுகளோ ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டவுன்ல இருந்து வெளியே வந்துட்டா போதும், அப்படியே வயல்வெளிகளும் தோப்புகளும் நீரோடைகளும் அப்படியே நம்ம மனச கொள்ளையடிச்சிரும். சோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவை தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க மக்களே, மழை பெய்யறதுனால நெல்லு விதைச்சிருக்காங்க. பின்னாடி பேக் டிராப்ல ஒரு ஓட ஓடுது. அதுக்கு பின்னாடி பேக் டிராப்ல அப்படியே ஃபுல்லா தென்னை மர தோப்புகள். அப்படியே சும்மா ஒரு ரூரல் சீனரி கதையோட எடுத்த ஒரு தமிழ் படத்தோட லொகேஷன் பார்த்த மாதிரி இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா, நம்ம இளையராஜா அவர்களோட சொந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் தாங்க. பண்ணைப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரு தான் வந்து அவரோட சொந்த ஊரு. அவருக்கு இங்க கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம லோவர் கேம்ப் பக்கத்துல, கம்பம் தாண்டி கும்பளி போற வழியில. சோ பாருங்க மக்களே, நம்ம இளையராஜா அவர்களோட ஊரை தாண்டி ஊரெல்லாம் இருக்கிற இடத்துலதான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். பாருங்க, அந்த அளவுக்கு இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தங்காட்டி தான் வந்து அவரோட மியூசிக்ல அப்படியே மண் மனம் வீசும். இங்க நிறைய நர்சரிஸ் எல்லாம் கூட இருக்குங்க. சோ இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு ஏதாவது செடிகள் நாத்துகள் எல்லாம் வாங்கணும்னா வாங்கிட்டு போலாம், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தீங்கன்னா. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான லொகேஷன் பார்த்துட்டே நம்ம பயணிக்கும் போது இளையராஜா அவர்களோட மியூசிக் இல்லாமையா? சோ இதோ என்னோட வாய்ஸ்ல ஒரு இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்த சூப்பரான சாங். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ, மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. சிங்கம் ஒன்று நேரில் வந்து ராஜ நடை போடுதே, தங்க மகன் தேரில் வந்தால் கோடி மின்னல் சூழுதே, முத்தை அள்ளி வீசி இங்கு வித்தை செய்யும் பூங்கொடி, தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி, மோகம் கொண்ட மன்மதனும் பூங்கனைகள் போடவே, காயம்பட்ட காலை நெஞ்சில் காமன் கனை மூடுதே, மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திர நெஞ்சாலமோ, சந்திரர்கள் சூரியர்கள் போவதென்ன மாயமோ, இதமாக சுகம் காண துணை நீயும் இங்கு வேண்டுமே, சுகமான புதுராகம் இனி கேட்கத்தான், மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, இட்டு அடி நோகும் அம்மா பூவை அள்ளி தூவுங்கள், மொட்டு உடல் வாடும் அம்மா பட்டு மெத்தை போடுங்கள், சங்க தமிழ் காலை இவன் பிள்ளை தமிழ் பேசுங்கள், சந்தனத்தை தொட்டெடுத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள், பூஞ்சரத்தில் தொட்டில் கட்டி லாலி லாலி கூறுங்கள், நெஞ்சம் என்றும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள், பள்ளியறை நேரம் இது தள்ளி தள்ளி பாடுங்கள், சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள், சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ, மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ, மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. மக்களே, எப்படி இருந்துச்சு பாட்டு? பாட்டு கேட்டுட்டே வந்து நம்ம சின்னமனூரே வந்தாச்சுங்க, உத்தமபாளையத்திலிருந்து.
சோ இந்த சாங் பாத்தீங்கன்னா ராஜாதிராஜா அப்படிங்கிற ஒரு படத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட படத்துல தாங்க இளையராஜா அவர்களோட மியூசிக்ல நம்ம மனோ அவர்களும் எஸ் ஜானகி அம்மா அவர்களும் பாடின பாட்டு சூப்பர்ல. சோ இங்கிருந்து தேனிக்கு இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குங்க. மேகமலைக்கும் போட்டிருந்தாங்கல்ல. இங்கிருந்து குச்சானூர் இருக்கு. இந்த இந்த பேர்கள் எல்லாம் வந்து நீங்க தமிழ் படங்கள்ல தாங்க கேட்டிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க தேனி மதுரை மாவட்டம் இல்லாட்டி இந்த ஊர்கள் பக்கம் எல்லாம் வந்து அவ்வளவா வந்திருக்க மாட்டீங்க. சோ உங்களுக்காக விர்ச்சுவலா நம்ம தேனி மாவட்டத்தோட அழகழகான ஊர்கள் எல்லாம் வந்து நான் பயணிச்சு போட்டுட்டு இருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். நம்ம வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஃபார்வர்ட் பண்ணி விடணும். உங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடணும். அப்பதான் நிறைய மக்களுக்கு ரீச் ஆகும். நீங்க பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும் இல்லையா? சோ சூப்பரான விளாக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்க நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நாம 30,000 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி பயணிச்சிட்டு இருக்கோம். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உங்க ஆதரவுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 நன்றிங்க. சோ நான் வந்து 30K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 லைவ் எல்லாம் போட்டேன் தேங்க் பண்றதுக்கு. 2-3 இல்ல, ஒரு லைவ் தான் போட்டேன் தேங்க் பண்றதுக்கு. சோ அதுல ஜாயின் பண்ணாத மக்களுக்கு இந்த வீடியோ மூலமாவும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு கொடைக்கானல் மலைகள் மேல சரி ஆரம்பிச்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த டிராவல் விளாக்ஸ் வந்து நாம இந்தியால பல ஏரியாக்களை சுத்தியாச்சுங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் வந்து ராஜஸ்தான்ல இருந்து பெங்கால் வரைக்கும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. பட் இன்னும் வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் வந்து நாம இன்னும் பார்க்கல. ஒரிசா பார்க்கல, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் பார்க்கல, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், நேபாளம் பக்கத்து கண்ட்ரியா இருந்தாலும் இன்னும் அதெல்லாம் நம்ம பார்க்கல. அதுக்கு விசா தேவையில்லைல்ல. சோ அதெல்லாம் வந்து இன்னும் போக போக உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. சோ உங்களுக்கே வந்து ஹாப்பியா இருக்கும் தான் நினைக்கிறேன். நம்ம ஊரை வந்து நாம வளைச்சு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் போக போக வந்து நெக்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் வெளி மாநிலங்களை எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. பாக்கலாங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. போக போக தான் தெரியும். தொடர்ந்து பயணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடலூர்ல இருந்து கிளம்பி கம்பம் தாண்டி அதுக்கப்புறம் உத்தமபாளையம் தாண்டி சின்னமனூர் தாண்டி இப்போ நாம வீரபாண்டி பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நான் ஆக்சுவலா பார்த்தா வீரபாண்டிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா நமக்கு டைம் கிடைக்கலைங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இனி போயிட்டு வந்து நாம திருச்சி வேற கிளம்பணும் தேனியில இருந்து.
இந்த சீரீஸ் ஆஃப் தேனி டிஸ்ட்ரிக்ட் vlogsல நான் கவர் பண்ண நினைச்ச ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸும் கவர் பண்ணியாச்சு. வீரபாண்டியும் அதுக்கப்புறம் இங்க கும்பக்கரை ஃபால்ஸ் போலாம்னு நினைச்சேங்க. பட் ஆனா அது முடியல. ஏன்னா பஸ் டைமிங்ஸ் வந்து கும்பக்கரை ஃபால்ஸ்க்கு கரெக்டா அமையல. ஏன்னா காலங்காத்தால ஒரு பஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் ஒரு பஸ். அவ்வளோ டைம் போனா நம்ம ஒரு டே ஃபுல்லா கும்பக்கரையிலேயே வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நாம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். வீரபாண்டி என்ன நினைச்சேன்னா இறங்கிட்டு கௌரமாரியம்மன் கோவில் அதை சுத்தி இருக்கிற ஆற்றுப்படுகை எல்லாம் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா நமக்கு லக்கிலி இந்த பஸ் பயணத்திலேயே அதை உங்களுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு. ஆறும் வந்து அப்படியே வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, இதுதான் வீரபாண்டிக்கு பக்கத்துல கௌமாரியம்மன் கோவில் பக்கத்துல ஓடுற நதிங்க. சும்மா வேற லெவல்ல பிரவாகம் எடுத்து ஓடிட்டு இருக்கா. செம்ம சூப்பரான அட்மாஸ்பியருங்க வீரபாண்டியில. நிறைய vlogs பண்ணிருக்காங்க மக்கள். அப்படியே ஆற்று படுகைகள்ல ஆற்று தண்ணி பாசனத்துல இருக்கிற வயல்வெளிகள், தூரத்துல தெரிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் பேக்டிராப்ல அப்படியே மனச கொள்ளை அடிக்குதா. அதுக்கு தாங்க தேனி மாவட்டத்துல நீங்க வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்ணோம் அப்படிங்கிறது. சூப்பரா நெல்லெல்லாம் விதைச்சு நாத்துகள் வந்து நடவு செய்யறதுக்கான சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது பெர்ஃபெக்ட் சீசன். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல பெய்யற மழை வந்து எல்லா நீர்நிலைகளும் நிரம்பிடும். அதுக்கப்புறம் மழை முடிஞ்சு ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து ஆத்துல தண்ணி வத்தாம வந்துட்டு இருக்கும். அதனால கரெக்டா இந்த போகத்துல மழை பெய்யறப்ப விதைச்சாங்கன்னா மழையெல்லாம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு அறுவடை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பிட்டு தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. முக்கியமா நெல்லு விவசாயத்துக்கெல்லாம் வந்து செம்ம சூப்பரான சீசன்னா இந்த சீசன் தாங்க. ஆடிப்பட்டும் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா அப்படின்னு பாட்டெல்லாம் கூட பாடுறாங்கல்ல. கரெக்டா ஆடி மாசம் விதைக்கிறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிளைமேட் பாத்தீங்கல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல. சோ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச மக்கள் தான் சொல்லணும் தேனி மாவட்டத்து மக்கள். அப்படியே தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் முத்து சாரல்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு 2-3 மாசம். நாம வந்து வெர்ச்சுவலா என்ஜாய் பண்றோம். உங்களுக்காக நான் வந்து டிராவல் பண்ணி மான்சூன் வைப்ஸ உங்களுக்கு வெர்ச்சுவலா கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த தேனி ட்ரிப்ல வந்து நம்ம நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் கவர் பண்ணோங்க. கம்பம் வழியா போயிட்டு ராமக்கல் மேடு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் குமிளி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கு குமிளிக்கு பக்கத்துல தேக்கடி போனோம். அதுக்கப்புறம் குரங்கணி மலைகள் நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. அந்த பிளேஸ் எல்லாம் போய் நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கொட்டாக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம கும்கி படங்கள் எல்லாம் எடுத்த ஏரியா எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த தேனி ட்ரிப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோங்க. லாஸ்ட் தேனி ட்ரிப்ல வந்து நமக்கு இது சுருளி ஃபால்ஸ், சின்ன சுருளி ஃபால்ஸ், மேகமலை இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணியிருந்தோம். சோ 2 சீரீஸ் ஆஃப் தேனி vlogsல நம்ம ஏறக்குறைய தேனி மாவட்டத்தை கவர் பண்ணியாச்சு. இன்னுமே நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்குங்க. இன்னும் கும்பக்கரை போகல, சோத்துப்பாறை டேம் போகல. அது போக இன்னும் 2-3 ஹிடன் ஃபால்சஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு 2 வீலரோ 4 வீலரோ பிரைவேட் வெஹிக்கிள் இருந்தா தான் போக முடியும். ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டி கம்மி, சில இடத்துக்கு பஸ் ஃபெசிலிட்டியே கிடையாது வேற. அதனால நாம எப்பவாவது பைக் ட்ரிப் ஒண்ணு வந்தோம்னு வச்சுக்கோங்களா, சூப்பரா அந்த பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிற மக்களே. சோ மக்களே, நம்ம தேனி மாநகரம் வந்தாச்சுங்க. சோ தேனிக்குள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கோங்க. தேனி சுத்தி இருக்கிற ஏரியாஸ்க்கு, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கெல்லாம் போறதுக்கு. அது போக பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் நிறைய டவுன் பஸ்ஸஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் ரீச் ஆகும். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு தேனி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற நிறைய கிராமங்கள், தேனி நகரத்தை சுத்தி இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு வந்து உங்களுக்கு டவுன் பஸ் கிடைக்கும். சோ மக்களே, இப்ப நாம அந்த ஏரியாவை தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் மார்க்கெட், பஜார் ஏரியா எல்லாம் கூட இருக்கு. சோ எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியா தேனியில இந்த ஏரியா.
மக்களே டைம் 5:30 ஆகுதுங்க. நாம தேனி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆயிருச்சுங்க குமுளி. ஸோ நிறைய பஸ்ஸஸ்ங்க நம்ம தேனியிலிருந்து குமுளி போகிறதுக்கு. செம சூப்பராக இருந்துச்சுல. கூடலூர்ல இருந்து நம்ம தேனி வரைக்கும் வந்த டிராவல். மக்களே நாம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம். என்ன பேர் சொல்லுங்க? அஞ்சலி. நீங்க? அனன்யா. அஞ்சலி அண்ட் அனன்யாங்க. ஹாய் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேவா? தேங்க் யூ. ஓகே போயிட்டு வரேன். பாய். ஓகேங்க பாய். ஸோ மக்களே நம்ம கூடலூர்ல இருந்து தேனி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from தேனி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.